தட்சிணாமூர்த்திக்கு கொண்டு போய் மஞ்சள் ஆடையை அணிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தட்சிணாமூர்த்திக்கு வேதம் எப்படி தெரியுமா சொல்றது? ஸ்வேதாம் பரதரம் ஸ்வேதம் வடமூல நிவாசினம் அப்படின்னு சொல்றது. வடவிருட்சம் என்று சொன்னால் அது ஆலமரம். அந்த ஆலமரத்திற்கு அடியிலே அமர்ந்து கொண்டிருப்பார். எப்படின்னு சொன்னா ஸ்வேத அம்பரம்னு சொன்னா வெள்ளையான ஆடை, வெள்ளை நிறத்தால் ஆடை அணிந்து கொண்டிருப்பார் தட்சிணாமூர்த்தி தான் சொல்றதே தவிர நம்ம நவகிரகங்களிலே இருக்கக்கூடிய அந்த வியாழன், அந்த குருவினுடைய நிறம் மஞ்சள் என்பதால் மஞ்சள் ஆடையை கொண்டு போய் இந்த தட்சிணாமூர்த்திக்கு அணிவிக்கிறோம். அதே மாதிரி என்ன பண்றோம்னு பார்த்தோம்னா வியாழனுக்குரிய தானியமாகிய அந்த கொண்டக்கடலையை போய் மாலையாக கொண்டு போய் இந்த தட்சிணாமூர்த்திக்கு சாற்றி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றோம். தெய்வங்களுக்குரிய மாலை என்று வந்தால் அங்கே தானியங்களை கொண்டு மாலை போட சொல்லி சாஸ்திரம் சொல்லவே இல்லை. இது போக அடிப்படையிலேயே இந்த குரு வேறு, அதாவது நவகிரக குரு வேறு, ஆதி குரு வேறு என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் என்ன தெரியுமா? இவருடைய பேர் என்னன்னு பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்தி. தட்சிணம் என்றால் தெற்கு திசை. இவர் எப்பொழுதுமே தெற்கு திசையை நோக்கிதான் அமர்ந்து கொண்டிருப்பார். ஆனால் இந்த நவகிரகங்களிலே வரக்கூடிய அந்த வியாழன் இருக்கிறார் அல்லவா, அவருடைய திசை என்பது வடக்கு. அவர் வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து கொண்டிருப்பார். இப்படி அடிப்படையில் திசைகளே வேறு. இவருக்குரிய தானியம்தான் கொண்டை கடலையை தவிர தட்சிணாமூர்த்திக்கும் இந்த கொண்டை கடலைக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை.